வரும் 19ஆம் தேதி மக்களவை தேர்தலானது நடைபெறவிருக்கக்கூடிய நிலையில் வேலூர் தொகுதியில் தேர்தல் திருவிழானது களை கட்டியிருக்கின்றன. குறிப்பாக கடந்த ஒரு வாரங்களாகவே அதாவது தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கக்கூடிய அனைத்து நடைமுறைகளும் கடைபிடித்து வருகின்றன. குறிப்பாக உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படக்கூடிய பணங்களும் தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன தேர்தல் பறக்கும் படையினால். அதன் அடிப்படையில் நேற்று, அதாவது நள்ளிரவு பார்த்தோமானால் கேவிகுப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய காங்குப்பம் என்ற பகுதியில் நடராஜன் என்ற வயதான தம்பதியினர் இருக்கின்றனர். அவர்கள் வீட்டில் அதாவது கட்சியின் சார்பாக வீடுகளுக்கு பணம் பட்டுவாடா செய்வதற்காக பணம் பதுக்கி வைத்திருப்பதாக தேர்தல் அதிகாரிகளுக்கு, அதாவது தேர்தல் பறக்கும் படையினருக்கு ஒரு நபர் ரகசிய தகவல் அளித்திருந்ததாகவும், அதன் அடிப்படையில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் காவல்துறையினர், வருமான வரித்துறையினர் என அனைத்து அதிகாரிகளும் அந்த காங்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய நடராஜன் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் சென்று அந்த நடராஜனை வெளியே வருமாறு அழைத்திருக்கின்றனர். ஆனால் அந்த வயதான தம்பதியினர் கதவை மூடிக்கொண்டு அரை மணி நேரத்துக்கு மேலாக வெளியே வராமல் உள்ளவே இருந்திருக்கின்றனர். இதன் அடிப்படையில் காவல்துறையினர் நடராஜன் அவருடைய வீட்டின் மொட்டை மாடிக்கு மேலே சென்று மேலிருந்து கீழே வரக்கூடிய வழி இருக்கின்றன. ஆகவே அந்த மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய கதவை உடைக்க முற்பட்டிருக்கின்றனர். அப்போது மொட்டை மாடி பகுதியில் பார்த்தோமானால் 500 ரூபாய் கட்டு நோட்டுகள் 4 நோட்டுகளானது சிதறி இருக்கின்றன. அதை கண்ட காவல்துறையினர் அதை பறிமுதல் செய்தனர். மேலும் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்க்கும்போது சுமார் 5 லட்சத்திற்கு மேலான பணமானது உள்ளே இருந்திருக்கின்றது. இது குறித்து நடராஜனிடம் தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் வருமான வரித்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது நடராஜன் தெரிவித்தது என்னவென்றால், நான் வட்டிக்கு விடும் தொழிலை செய்து வருவதாகவும் அந்த வட்டி விடும் தொழிலின் மூலமாக வந்த பணம் என்றும் நடராஜன் தெரிவித்திருக்கின்றார். மேலும் வருமான வரித்துறையினரும் தேர்தல் பறக்கும் படையினரும் அவரிடம் கேட்ட கேள்வியானது, பணமானது வீட்டுக்குள் இருக்கலாம், ஆனால் மாடி மீது எப்படி பணமானது சென்றது, எதற்காக மாடிக்கு கொண்டு செல்லப்பட்டது என்று தொடர்ந்து நடராஜனிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டன. நடராஜன் முன்னுக்கு புறம்பாக பதிலளித்ததின் காரணமாக நடராஜனிடம் தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் பறக்கும் படையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. குறிப்பாக வேலூர் தொகுதியானது கடந்த நாடாளுமன்ற தொகுதியை பார்த்தோமானால் பணம் பட்டுவாடா காரணமாக தேர்தலானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அதன் பிறகு தேர்தலானது நடைபெற்றது. அதன் அடிப்படையில் வேலூர் தொகுதியானது ஒரு முக்கியத்துவமான ஒரு தொகுதியாக இருந்து வருகிறது. ஏனென்றால் கடந்த முறையே இது போன்ற சம்பவம் நடைபெற்றிருப்பதன் காரணமாக தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் வருமான வரித்துறையினர் தொடர்ந்து உற்று நோக்கக்கூடிய முக்கிய ஒரு தொகுதியாக வேலூர் தொகுதி இருந்து வருகிறது. ஆகவே பணம் பட்டுவாடா மற்றும் அதாவது வாக்காளர்களுக்கு வேற ஏதாவது பொருட்கள் கொடுக்கிறார்களா என்ற தொடர் கண்காணிப்பிலும் பறக்கும் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நடராஜனிடம் காவல்துறையினர் இது எந்த கட்சிக்கு பணம் கொடுப்பதற்கு, கட்சியின் சார்பாக பொதுமக்களுக்கு பணம் கொடுப்பதற்கு வைத்திருக்கிறீர்கள் என்று தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பவித்ரா, நன்றி பிரீத்குமார்.